நாவினால் விசுவாச அறிக்கை செய்ய செய்ய கர்த்தருமை நிரப்புகிறார். இந்த நாவை நீங்க எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அதற்கேற்றார் போல் ஆசீர்வாதமும் ஜீவனும் மரணமும் இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க அதிகாரத்தோடு பெற்றுக்கொள்ளலாம். உண்டாக கடவுள் என்று சொன்னார், உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை உண்டு பண்ணார். மனுஷன் எப்படி உண்டு பண்ணார்? எப்படி உண்டு பண்ணார்? மண்ணினாலே. ஆமா, மண்ணினால் உண்டு பண்ணினார் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி உண்டு பண்ணினார்? அவரை மாதிரி உண்டு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சாயல்ல உண்டு பண்ணினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவனுக்கு அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நமக்குள் இப்ப யார் இருக்கிறார்? அந்த தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்டு பண்ணினவர், நம்மை உண்டு பண்ணினவர் இப்ப எங்க வந்துட்டார்? நமக்கு உள்ள வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறாரு. அப்போ உள்ள இருக்கிற இறைவனுடைய வல்லமையோடு கூட இந்த நாவை நீங்க பயன்படுத்தணும், அதிகாரத்தோடு பயன்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தை நீங்கள் அதிகாரத்தோடு அறிவீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நாவினாலே நாம் என்ன அறிக்கை செய்றீங்களோ அது அப்படியே நடக்கும். உண்டா கடவுள் என்றால் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் உண்டாக கடவுள் என்று சொன்னவர் வார்த்தையினாலே, அந்த வார்த்தையாக இறைவன் இப்பொழுது நமக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் நாமும் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டு பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வட்டாரம் முழுமை விசுவாசத்தினால் நிரப்ப முடியும். அதே நேரத்தில் அவிசுவாசத்தினாலும் நிரப்ப முடியும். நாவுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. நாவின் அதிகாரத்தில் ஜீவனமும் மரணமும் இருக்கிறது. நாம விசுவாச அறிக்கை செய்வதற்கு பயன்படுத்துங்க. என்ன நடந்தாலும் சரி. குப்பைமேட்டில் இருக்கிறார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அழுகி நாற்றம் எடுத்து விட்டார். 10 பிள்ளைகள் காய்ச்சலில் இருக்கிறார்கள். அப்படியா? 10 பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். அந்த வைராக்கியத்தை பாருங்க. இந்த குப்பை மேட்டில் தான் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என் ஆண்டவருக்கு தெரியும் அவர் இப்பொழுது சோதித்துக் கொண்டிருக்கிறார். நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல. என் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் இன்னும் என்னை சுத்திகரிக்கும்படி அவர் அனுமதித்தபடினாலே எனக்கு ஒரு புடமிடுதல் உருவாயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம உடனே என்ன செய்வோம்? கடவுளை ஏச ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரே, ஒழுங்கா தானே கோயிலுக்கு போனேன், காலையில் ஒழுங்கா ஜெபம் பண்ணனே, ஒழுங்கா தசம பாங்கு கொடுத்தனே, ஒழுங்கா திருப்பந்தியில் பங்கு பெற்றனே, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு ஆண்டவரோட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா யோபு ஒரு வார்த்தை கூட கேட்கல. தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் அப்படி வாஞ்சையெல்லாம் விசுவாச அறிக்கை பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா.